மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தையும் ஒருவர் முன்பாக இருந்து வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மீகா 2ஆம் அதிகாரம் 12-13. மீகா 2ஆம் அதிகாரம் 12-13. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூறுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போசாவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனப்பிழப்பினாலே இளைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலை உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பதிமூன்றாவது வசனம் சிந்தனைக்காக வாசிக்கின்றது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அன்பானவர்களே, நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது ஒரு முறை நாகர்கோயில் பகுதிக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் வருகை புரிந்தார். எப்படியாவது அவரை பார்த்துவிட வேண்டும் அப்படி என்ற ஆர்வத்தோடு நாங்கள் போய் ரோட்டோரமாக நின்றோம். இதோ வருகிறார், இதோ வருகிறார் எல்லாம் சொன்னார்கள். ஆளக்காணோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பிற்பாடு அதோ வருகிறார் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆளக்கானோம். ஆனால் சைரன் பொருத்தின வண்டி வருவதும் போவதுமாக இருந்தது. எங்களுக்கு அது சின்ன பருவம், பள்ளி பருவம், எல்லாமே புதிதாக இருந்தது. அப்போ விசாரித்து பார்த்த பிறகுதான் சொன்னார்கள், சைரன் பொருத்தின வண்டி எதற்கு வருகிறது என்று சொன்னால், முதலாவது ஏதாவது தடைகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அவர்கள் வந்து செல்லுகிறார்கள். ஏதாவது தடைகள் பிரச்சனைக்குரிய காரியங்கள் இருந்தால் உடனே தகவல் தெரிவித்து வருகையை தாமதப்படுத்தி விடுவார்கள். ஆகையினால் தடைகள் அகற்றுவதற்காக வருகிறது அந்த சைரன் பொருத்தின வண்டி. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ஒரு விஐபி ஸ்தானத்திலே வைத்து கடவுள் என்ன சொல்லுகிறார்? தீர்க்கனை கொண்டு தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். எப்படி செல்லுகிறார்? அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். முன்பாக செல்லுகிறார்ல, முன்பாக நடந்து போகிறார். அதை நாம் கூர்ந்து வாசிக்கணும். தடைகளை நீக்கி உங்களுக்கு முன்னே செல்லுகிறார் என்பதல்ல, முன்பாக என்ன செய்கிறார்? அவர் நடந்து போகிறார். கடவுள் தம்முடைய மக்களை விஐபி ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். அவர் தடைகளை அகற்றும்படியாக என்ன செய்கிறார்? ஒரு சைரன் பொருத்தின வண்டியை போல முன்பாக சென்று நம்முடைய வாழ்க்கைக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் முன்பாக சென்று தடைகளை என்ன செய்கிறார்? அகற்றுகிறார். இன்றைக்கு நாம் சகஜமாக பார்க்கிறோம்.
மலை பிரதேசத்திலே எதிர்பாராத மழை வருகின்ற போது பாறைகள் உருண்டு என்ன செய்யும்? ரோட்டில் விடும். உடனே அதை அகற்றுவதற்காக என்ன வரும்? சீஃப் மினிஸ்டர் வருவார் அதை அகற்றுவதற்காக. ஜேசிபி தான் வரும். சாதாரண நிலையில் இருக்கிற ஜேசிபி வந்து அதை அகற்றும். அதே போலதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை சரியான விதத்திலே நடத்தி செல்லுவதற்கு அவர் தடைகளை நீக்குகின்றவராக முன்னே நடந்து போகிறார். ஏன் நடந்து போக வேண்டும்? இது அன்றைய கால சூழ்நிலைக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். அன்றைக்கு இன்று இருக்கிற வாகன வசதியோ போக்குவரத்து வசதிகளோ சாலை வசதிகளோ எதுவும் இல்லாத காலகட்டம். வசதி படைத்தவர்கள் கோவேறு கழுதையின் மேலும் குதிரைகளின் மேலும் பயணித்தார்கள். சாதாரண மக்கள் எல்லாரும் எப்படிதான் பயணித்தார்கள்? கால்நடையாகத்தான் நடந்து சென்றார்கள். அப்போ கால்நடையாக நடந்து செல்லுகிற மக்களுடைய மக்கள் சந்திக்கின்ற தடைகளை அகற்ற கடவுள் எப்படிதான் போகிறார்? முன்பாக, நமக்கு முன்பாக நடந்து போகிறார். அப்போ நமக்கும் அவருக்கும் இடையே வேறு எந்த பெரிய இடைவெளியும் இல்லை. ஆகையினால நாம் தைரியமாக என்ன செய்ய முடியும்? பயணிக்க முடியும். தடைகளை அகற்றுகிறவர் போகிறார், நடந்து போகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பல விதமான தடைகளை நம்முடைய அன்றாட ஜீவிதத்திலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சக மனிதர்களாலே நாம் தடைகளை என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். பிசாசின் வல்லமையினாலே அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறாதபடி நாம் தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய அரசியல்வாதிகளாலே அநேக நேரத்திலே நாம் தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் மந்திரவாதிகளாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளில் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். முதலாவது பாருங்கள், மக்களால் வருகின்ற தடைகள். மக்களால் வருகின்ற தடைகள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரவேல் ஜனம், அந்த ஜனம் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் எங்கே அடிமையாக இருந்தார்கள்? எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அங்கே அவர்களை விடுவிக்க கடவுள் மோசையை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். ஆனால் பார்வோன் தடை போட்டுக்கொண்டே இருக்கிறார். ஓகே, நீங்கள் போகலாம் என்று சொல்லுவார். ஆனால் பின்பாக என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். ஓகே, நீங்க போகலாம், உங்களுடைய கடவுளை ஆராதிக்க நீங்கள் கடந்து செல்லலாம், உங்க இஷ்டப்படியே நீங்கள் பயணிக்கலாம் அப்படி என்று சொல்லுவார். ஆனால் பயணிக்க அனுமதிப்பதில்லை. இதுதான் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய சவால் நிறைந்த காரியம். பார்வோன் ஒரு பெரிய தடைக்கல்லாக இஸ்ரேல் மக்களுக்கு இருந்தார். கடைசியாக அவர்கள் கடவுள் பார்வோன் விதித்துக் கொண்டிருந்த தடை கற்களை எல்லாம் கடவுள் அகற்றினார். எப்படி அகற்றினார்? ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தின் மூலமாய். பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க கட்டளை பிறப்பித்து அதிலே ஆட்டுக்குட்டியை பலியிட செய்து ஆட்டின் இரத்தத்தை தம்முடைய மக்கள் தங்களுடைய வாசல் நிலைக்கால கதவுகளிலே தடவ சொன்னார். சங்கார தூதன் வந்தான். எந்தெந்த கதவுகளிலே ஆட்டின் இரத்தம் இருந்ததோ அந்தந்த இல்லங்களை மாத்திரம் விட்டு வைத்து விட்டு மீதி எல்லா இல்லங்களிலும் கைவிட்டு விட்டார். தலை பிள்ளைகள் எல்லாருமே, தலைச்சங்கங்கள் எல்லாருமே அழிந்து போனார்கள், விலங்குகளிலிருந்து மனிதர்கள் வரை.
விடுதலை, தடைகள் அகற்றப்படுகின்றது. அங்கிருந்து அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்கள் சில நேரத்தில் நாம் முன்னேறாதபடிக்கு தடைகளை போட்டுக்கொண்டே இருப்பார். ஒரு அடி எடுத்து வைப்போம், என்ன செய்யும்? தடை. 2 அடி எடுத்து வைப்போம், 10 அடி செல்லாதபடிக்கு நமக்கு தடை வந்து விடுகிறது. இப்படிதான் நாம் இங்கே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தினூடாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியம். ஆனால் கடவுள் தடைகளை அகற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியிடப்பட்ட அந்த இயேசுனுடைய இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு. இயேசுனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலுடைய தடைகள் எல்லாம் அகற்றப்படும். அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், கோலியாத் போன்ற எப்பேற்பட்ட மனிதர்கள் வந்தாலும் எல்லாரையும் நாம் வீழ்த்தி வெற்றியோடு முன்னோக்கி பயணிக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மீகாவை கொண்டு சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். யோசுவாவின் புஸ்தகத்தை நான் வாசிக்கின்ற போது, யோசுவா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கின்ற போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நெருங்குகின்ற தருணத்திலே அவர்களுக்கு பல தடைகளை சந்தித்தார்கள். பல கூட்ட மக்கள் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள். அதான் அவர்கள் யார் யார் என்பதை யோசுவா 3வது அதிகாரம் 10வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கானானியர், ஏத்தியர், ஏவியர், எபூசியர், பெர்சியர், கிர்காசியர், எமோரியர் போன்ற மனிதர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்தார்கள். அப்பேற்பட்ட மனிதர்களையும் கடவுள் அகற்றி கானான் நாட்டை சுதந்திரிக்க செய்தார். அதே கடவுள் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை அகற்ற வல்லமையுள்ள கர்த்தராக நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல தடைகள் பல விதங்களிலே பல கோணங்களிலே நம்மை சார்ந்தவர்களாலேயே நமக்கு தடைகள் வருகிறது. அண்மையிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு கிராமத்திலே வால் போஸ்ட் அடித்து ஒட்டினார்கள். ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு எதிராக வால் போஸ்டை அடித்து ஒட்டினார். சுவரொட்டிகளை ஒட்டினார்கள். வசைபாடி அவரை சுவரொட்டியை ஒட்டினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கிராமத்தில் உள்ள வாலிபர்களுக்கு திருமண காரியத்திற்காக யாராவது விசாரிக்க வந்தால் என்ன சொல்லி விட்டுறது? எதிர்மறையாய் சொல்லி விட்டுறது. நல்ல பையனா அப்படின்னு விசாரித்தால் உண்மையாகவே நல்ல பையனாகத்தான் இருப்பான். ஆனா என்ன சொல்லி விட்டுருவார்? பையன் சரி கிடையாது. அப்படி அந்த கிராமத்தில் வருகின்ற அலையன்ஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் தடுத்து கொண்டிருந்தார். அந்த கிராமத்து வாலிபர்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. கடைசியில வேற வழியே இல்லை. கொதித்து எழும்பினார்கள். கொதித்து எழும்பி அவருக்கு எதிராக அந்த கிராமம் முழுவதுமே என்ன செய்தார்கள்? சுவரொட்டியை ஒட்டினார்கள். இதே போல நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களிலே நமக்கு எதிராக பல மனிதர்கள் எழும்பக்கூடும். ஆனால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவரை நம்பி வாழ்கிறேன், ஆண்டவரை விசுவாசித்து வாழ்கிறேன், ஆண்டவரை சேவித்து வாழ்கிறேன் மக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் தடைகளை அகற்றி போடுகிற கர்த்தர். அடுத்து 2வது பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம்.
போதும். அன்பானவர்களே, யோர்தான் என்ற ஒரு பெரிய தடை அடுத்து இஸ்ரேல் மக்களுடைய கானான் பயணத்திலே ஒரு பெரிய தடைக்கல்லாக இருந்தது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், தடைகள், இடைஞ்சல்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். கானான் நாட்டை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருப்பது எதுவென்று சொன்னால் யோர்தான் ஆறு. அறுப்பு காலம், கரை புரண்டு ஓடுகிறது, கரை புரண்டு ஓடுகிறது தண்ணீர். எப்படி ஆற்றை கடப்பது என்பது தெரியாமல் அவர்கள் துவண்டு போய் கிடந்தார்கள். என்ன செய்வது? அந்த தடையும் நீங்கினதா இல்லையா? அந்த தடை நீங்கினதா இல்லையா? அந்த தடையும் அகன்றது. உடன்படிக்கையை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஆசாரியில் சுமந்து தண்ணீரிலே அவருடைய பாதங்கள் பட்டவுடனே யோர்தான் இரண்டாக கரை ஒதுங்கியது. பாதை அங்கு ஏற்பட்டது. அவ்வளோ லட்ச மக்களும் அற்புதமாய் யோர்தான் நதியை கடந்தார்கள். இன்றைக்குள்ள அறிவியல் வளர்ச்சிக்கும் டெக்னாலஜி இதுக்கும் மிக எளிதாக பாலத்தை எல்லாம் அமைத்து விடுவார்கள் நம்முடைய மக்கள். அதைத்தான் இப்போது நாம் வயநாட்டிலே நாம் சந்தித்தோம். பெரிய பேரழிவு ஏற்பட்டது. தண்ணீரினாலே கிராமங்கள் துண்டாடப்பட்டன. ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு போக முடியாத ஒரு சூழல். பல மணி நேரத்துக்குள்ளேயே இராணுவம் வந்து பாலத்தை என்ன செய்து விட்டார்கள்? அமைத்து விட்டார்கள். ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. ஆனால் கடவுள் முன்னின்று தடையை அகற்றி அவர்கள் தடையின்றி வெற்றியோடு பயணிக்க கடவுள் அவர்களுக்கு துணை புரிந்தார். காரணம், அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு தண்ணீரில் நின்றார்கள். உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? என்ன இருந்தது? கோல் வேற 10 கட்டளை, கடவுளுடைய வார்த்தை அதிலே இருந்தது. கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தை அந்த உடன்படிக்கை பெட்டியிலே இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தைகளை சுமந்து கொண்டு நாம் இருக்கின்ற போது, வாழ்கின்ற போது, இறை வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உள்வாங்கி கொண்டு நடக்கின்ற போது, கடவுள் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை அகற்ற வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். அப்ப கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய உள்ளத்திலே இடம் கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நிச்சயமாகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் அகற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அப்படிதான் கடவுளுடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள தவறிவிடுகிறோம். ஆகையினாலே தான் அநேக நேரத்தில் பைபிளை மந்திர புத்தகமாக தலையணை பக்கத்திலே வைத்து நாம் படுத்து தூங்கிக் கொள்கிறோம். ஆனால் அதை படிப்பதில்லை. அதில் என்ன இருக்கிறது என்று அறிய நாம் முற்படுவதில்லை. ஆனால் அதை வாசிப்பதும் இல்லை. அதில் என்ன இருக்கிறது, அதில் இருக்கிற வசனங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் காட்டுவதும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் செயலாற்ற வேண்டும் என்று சொன்னால் இறை வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சுமந்து பயணிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் அகன்று போகும். அடுத்து 3வது ஒரு தடை அவர்கள் சந்தித்தார்கள். பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. யாருக்கும் உள்ள போக முடியாது, வெளியே வரவும் முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இந்த எரிகோ கோட்டை வைக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப எப்படி முன்னேறி செல்ல முடியும்? பெருச்சுவர் இருக்கிறது. இன்றைக்கு உலக அதிசயங்கள் உண்டாக கருதப்படுகிறது சீன பெருச்சுவர். அன்றைக்கு எதிராளிகள் யாரும் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக சிறைச்சாலை கைதிகளை கொண்டு எல்லாம் கட்டி எழுப்பப்பட்டதுதான் அந்த சீன பெருச்சுவர். ஆனால் அப்பேற்பட்ட அதைவிட மேலான விதத்திலே கட்டப்பட்டதுதான் அந்த எரிகோ கோட்டை மதில். யாருக்கும் உள்ள நுழையவே முடியாது. அப்ப என்ன செய்வது? முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பில்லை. முன்னேறி பயணிப்பதற்கான எந்த விதமான ஒரு நம்பிக்கைக்குரிய காரியமும் அங்கே தென்படவில்லை. எப்படி இந்த எரிகோ கோட்டையை தாண்டுவது, எப்படி கானான் நாட்டை சுதந்திரிப்பது என்ற ஒரு கலக்கம் ஜனங்களுக்குள்ளே வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்திலே அப்படிதான். எதிர்பாராத பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற போது இனி எப்படி வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியும்? எல்லா வாசல்களும் பெருஞ்சுவர்களாய் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டது போன்று இருக்கிறதே அப்படின்னு நமக்கு என்ன தோன்றுகிறது இல்லவா? அதே போலதான் அன்றைக்கு அவர்களுக்கு இனி அவ்வளவுதான், எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. இதுவரையும் யோர்தானையும் தாண்டி வெற்றிகரமாக வந்தோம். கடவுள் யோர்தான் இதையும் அகற்றி விட்டார். ஆனா இந்த தடை எப்படி அகற்றப் போகிறார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் கடவுள் அந்த கோட்டையும் அகற்றி விட்டார். எப்படி அகற்றினார்? சொன்னார், 6 நாட்கள் அந்த கோட்டையை நீங்கள் சுற்றி வாருங்கள், 7ஆம் நாள் சுற்றி வாருங்கள், கடவுளை துதியுங்கள். துதிக்கத்தான் சொல்லப்பட்டது, வேற எதுவுமே சொல்லவில்லை. எந்த ஆயுதமும் வேண்டாம், எந்த இதுவும் வேண்டாம், நீங்கள் துதியுங்கள். அந்த தடைகளை கடவுள் அகற்றி போட்டார். அதான் நாம் அருமையான ஒரு பாடலை பாடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. அடுத்த சரணம் பாருங்க. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னை செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னை செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆண்டவரை துதித்து பாடுகின்ற போது, ஆண்டவரை துதித்து போற்றுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் என்ன செய்து போகும்? அகன்று போகும், வழி திறக்கும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு முன்பாக ஆண்டவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அநேக நேரத்துல நம்ம நினைக்கிறோம், எனக்கு யார் இருக்கிறார்? என்னுடைய பிரச்சனையில உதவ எனக்கு யார் இருக்கிறார்? என்னுடைய இன்னலில உதவ எனக்கு யார் இருக்கிறார்? என்னுடைய தேவையில எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்? அப்படி என்று நாம் அநேக நேரத்தில் கலங்கி தவிக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது, தடைகளை அகற்றி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நடந்து சென்று கொண்டிருக்கிறார். பெரிய அடி தூரம் இல்லை, அவருக்கு பின்னாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த கடவுளை நாம் உறுதியாக விசுவாசித்து, அந்த கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் சுமந்து, அந்த கடவுளை உள்ளபூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில துதித்து போற்றி வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தடைகளும் அகன்ற போகும், எல்லா பிரச்சனைகளும் பனி போல மறைந்து போகும்.
ஆகவே நாம் பெற்றிருக்கிற கடவுள் சாதாரணமானவர் இல்லை, தடைகளை அகற்றுகின்ற ஆண்டவர். எப்பேற்பட்ட மாமனிதர்கள் நமக்கு எதிராக வந்தாலும், யோர்தானை போன்ற வெள்ளம் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், எரிகோ போன்ற மதில்கள் நமக்கு முன்பாக நின்றால், நாம் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக தாண்டி பயணிக்க முடியும். ஏனென்று சொன்னால் நம்முடைய கடவுள் தடைகளை அகற்றி போடுகின்றார். ஆகவே அப்பேற்பட்ட கடவுளை உறுதியாக பற்றிக் கொள்வோம். அவருக்கு பின்பாக நாம் பயணிப்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையின் தடைகள் அகலும். முன்னேற்றத்திற்கு எல்லா விதமான தடங்கல்களும் அகலும். அப்பேற்பட்ட கடவுளை சார்ந்து ஜீவிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாள் மட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.